இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தினால நான் நம்புகிறேன். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கடந்த 5 மாதங்களும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் அவர் நம்மை நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிச்ச போது, ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபித்த போது, ஆண்டவர் என் இருதயத்தில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி ஏவி இருக்கிறார். அதை நான் உங்களிடத்திலே சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லி அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் கேட்கிறேன். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் தேவ பிள்ளையே. இதுக்கு மேல வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ எந்தெந்த காரியத்திலையெல்லாம் ஆண்டவரை முதலிடத்தில் வைக்கிறையோ, நீ கடைசியில் இருந்தா கூட ஆண்டவரை முதலிடத்தில் வச்சனா உனக்கு எல்லாம் பெஸ்டா கிடைக்கும்னு அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீ ஆண்டவரை முதலிடத்தில் வச்சனா உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கரங்களை உயர்த்துவீங்கன்னா ஆரம்பத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், காலியான இடங்களெல்லாம் நிரம்ப போகிறது. ஆமேன். வெறுமையான இடங்களெல்லாம் நிரம்ப போகுது. ஆமேன். ஒன்றுமில்லாத இடங்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய களஞ்சியத்தால நிரம்ப பண்ண போகிறார். ஆமேன். இந்த 6வது மாதம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதத்திலையும் ஆண்டவர் யாருடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பினார், யாருக்கெல்லாம் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தேவ பிள்ளையே. ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியா இருந்த ஒரு கதையை தான் இந்த வேதம் சொல்லுகிறது.
அவருடைய கணவர் கடனை எல்லாம் வாங்கி வச்சுட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் செத்து போயிட்டார். கடன்காரங்க எல்லாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அடிமையாய் கொண்டு போகிற நேரத்தில் எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்குள்ள போய் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாம எல்லாமே என்கிட்ட காலியான பாத்திரமா இருக்குன்னு. இவட்ட தான் காலியான பாத்திரமா இருக்குதுன்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் போய் பார்த்தா அவங்களும் காலி பாத்திரத்தையே அவள்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த எலிசா தீர்க்கதரிசி கண்ணீரோட அதை ஜெபம் பண்ணி வார்த்த போது அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சது. அடுத்த பாத்திரம் இல்லாத அளவுக்கு நிரம்பின உடனே அவள் தன் கடனை எல்லாம் அந்த எண்ணெயை விற்று கடனை அடைச்சி அவளுக்கு வியாபாரத்துக்கு வழியையும் திறந்ததாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் அவளுடைய காலியான இடத்தையெல்லாம் ஆண்டவர் நிரம்ப பண்ணினார். தேவ பிள்ளைகளே, களஞ்சியத்தால நிரம்ப பண்ணினார், ஆசீர்வாதத்தினால நிரம்ப பண்ணினார். ஒருவேளை இந்த 6வது மாதம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எனக்கு எல்லாமே காலியா இருக்குது பிரதர், எல்லாமே வெறுமையா இருக்கு பிரதர், எனக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரன் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன், கடன் பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கிறியா, வட்டி கட்டி என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரும்னு வேதனையோட இருக்கிறையா, இந்த ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, காலேஜ் ஆரம்பிக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சரியான வேலை இல்லையேன்னு ரொம்ப வேதனையோட இருக்கிறையா பிரதர். காதுல இருந்தது, மூக்குல இருந்தது, கையில கடந்தது, காலில் கடந்த எல்லா நகையையும் நான் வித்துட்டேன் பிரதர், இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே காலியான நிலைமையில இருக்கிறேன், நான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறேன் பிரதர், ரொம்ப போராட்டத்துக்குள்ள இருக்கிறேனேன்னு சொல்றியா? இன்னைக்கு காலி பாத்திரமா இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பாத்திரம் களஞ்சியத்தால நிரம்ப போகுது, உன் வறுமைக்கு ஒரு விடுதலை வரப்போகுது. வேலை இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற சவுந்தலா, அப்பா ஆண்டவரே, தீராத வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ராபர்ட், ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு விடுதலையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ரேமா லாபா மாலதி, உன்னுடைய எல்லா மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஷபாரபா லாபா ஷாலினி, உன்னுடைய டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினால வெளியேற போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். காலியா இருக்கிற பாத்திரங்களை அவர் நிரப்ப போகிறார். உன் வருமானத்துக்கு அவர் வழியை திறந்து விட போகிறார். கவலைப்படாத, வாங்குற சம்பளம் எனக்கு பத்த மாட்டுக்குன்னு சொல்றியா? இன்னைக்கு பிரதர், மிளகு டப்பா, மல்லி டப்பா, எண்ணெய் டப்பா, அரிசி டப்பா எல்லாம் காலியான நிலைமையில இருக்குதா? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறியா? கவலைப்படாத, இன்னைக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். உன் காலி பாத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் களஞ்சியத்தால நிரப்புவாராக. உன் கர்ப்பப்பை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராக. உன் வாழ்க்கையில பலனே இல்லாம வியாதியோட இருக்கிற பாரு, எலும்புகளில் எல்லாம் பலவீனத்தோட இருக்கிற பாரு, இயேசுவினுடைய வல்லமை உன்னை கண்டு சந்திக்க போகுது. இயேசுவினுடைய விடுதலை உன்னை தேடி வரப்போகுது. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் காலியான பாத்திரங்கள் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் காலி பாத்திரத்தை நிரப்பினவர் உன் பள்ளத்தாக்கையும் நிரப்புவார். நீ காற்றையும் காண மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, ஆனா பள்ளத்தாக்கு நிரம்பும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி பிரதர்? முதல்ல பள்ளத்தாக்கு நிரம்பணும்னா காத்தடிக்கணும், 2வது மழை வரணும், அப்பந்தான பள்ளத்தாக்கு நிரம்பும். இன்னைக்கு நான் காத்தையும் காணல, மழையையும் பார்க்கல, என்னுடைய பள்ளத்தாக்கும் நிரம்பாம இருக்குதுன்னு சொல்றப்பார். உன்னை பார்த்து நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். உனக்கு அறிகுறியும் இருக்காது, உனக்கு அடையாளமும் இருக்காது, ஆனா அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு வேலை கிடைக்க எந்த அறிகுறியும் தெரியல பிரதர். நான் கன்சீவ் ஆகிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் எனக்கு தெரியல பிரதர். எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, எனக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியலன்னு. தேவ பிள்ளைகளுக்கு அறிகுறியும் தெரியாது, சில நேரத்தில் அடையாளமும் கிடைக்காது, ஆனால் அற்புதம் நடக்குங்க. காற்றையும் நீ காண மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, ஆனா உன் பள்ளத்தாக்க ஆண்டவர் நிரப்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காஞ்சு போன நிலைமையில உன் பள்ளத்தாக்கு இருக்கலாம், வாடி போன நிலைமையில இருக்கலாம், பட்டு போன நிலைமையில இருக்கலாம், வறண்ட பூமி போல எல்லாம் தரித்திரமாகவே நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பள்ளத்தாக்கு நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு நிரம்பும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாத்திரத்தை நிரப்பின ஆண்டவர் பள்ளத்தாக்கையும் நிரப்பி, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பலவிதமான போராட்டங்களோட இருக்கிறாய், இந்த தீராத உதிர போக்கினால் கஷ்டப்படுகிறாய், முகமெல்லாம் பருக்களாய் நிரம்பி என் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல பிரதர், என் முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஹேமாவதி என்கிற ஒரு மகள் ஹீமோகுளோபின் கம்மியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தனா, நீ இதை பார்க்கிற நேரம் உன் சரீரத்தில் ஒரு விடுதலை வந்து கொண்டிருக்கிறத ஆவியில நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உன்னுடைய கட்டி இந்த நேரத்தில் மறைந்து போகிறது. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத இடத்திலிருந்து இந்த 6வது மாதம் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. உன் பள்ளத்தாக்கை அவர் தண்ணீரால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. எபேசியர் 1வது அதிகாரம் அவனுடைய 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலையும் நிரப்புகிற ஆண்டவரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு காலின்னு நினைக்கிறையோ, எதெல்லாம் வறுமைன்னு நினைக்கிறையோ, எதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறையோ, இந்த 6வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அநேகருடைய சம்பாத்தியங்கள் ஓட்டப்பையில போடுற மாதிரி போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பிரதர் ஓடா தேஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க பிரதர், என் எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உன் களஞ்சியங்களை பூரணமாய் கர்த்தர் நிரம்ப பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சியான காலை நேரத்துக்காய் நன்றி. யாரெல்லாம் வறுமையோடு, யாரெல்லாம் வெறுமையோடு கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை.
ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நான் 21 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். இன்னையோட 7வது நாள். தொடர்ந்து எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு ஏவுவாரானால் என்னுடைய ஊழியத்தையும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணும்படி நான் கேட்குறேன். உங்கள் ஜெப குறிப்புகளை எல்லாம் மறக்காமல் எனக்கு அனுப்பி விடுங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. மறக்காமல் நீங்கள் பார்க்கும்படி நான் தாழ்மையோடு கேட்குறேன். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளையே, ஷபா ரபா லபா வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி நம்பர் 20 முத்தமிழ் நகரில் வச்சு மேலே 4வது மாடி சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மலில் நான் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் அதுக்கு வாங்க. ஏன்னா 21 நாள் உபவாசம் இருந்துட்டு அங்கே வந்து எண்ணெய் தண்ணியை வச்சு உங்கள் தலையில் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். மறந்துடாதீங்க. ஜெபகோபுரத்தினுடைய வேலைகளெல்லாம் விரைவாய் முடிந்து கொண்டிருக்கிறது. அதோடைய பிரதிஷ்டை டேட்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதம் எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.